அன்பான விவசாய பெருமக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்ணீரில் கரையும் உரங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர். இந்த வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ காய்கறி பயிர்களான கத்திரி, வெண்டை, தக்காளி அப்படின்ற எல்லா பயிர்களுக்கும் இதை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக 13-0-45 00-50 அப்படின்ற 2 உரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 13-0-45 அப்படின்றது பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிம்பாங்க. ஏன்னா இதில் பொட்டாசு நைட்ரேட் இருக்குது. அதாவது 13 அப்படின்றது தலைச்சத்து எண், 0 பாஸ்பரஸ், அதில் மணிச்சத்து கிடையாது, 45 கே சாம்பல் சத்து. அதாவது இது தலைச்சத்தும் சாம்பல் சத்து மட்டும்தான் இருக்குது, மணிச்சத்து கிடையாது. ஓகேங்களா? இது தண்ணீரில் கரையக்கூடியது. அதனால இது பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் விலை அதிகம். பயிரோட ஆரம்ப நிலைனா அதாவது காய் காய்க்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிற பயிரோட வளர்ச்சி நிலை. ஓகேங்களா? வளர்ச்சி நிலைன்னு பார்த்தீங்கன்னா கத்திரி, வெண்டை, தக்காளி போன்ற பயிர்கள் பயிர் வளரும் இல்லைங்களா, இம்மிடியேட் வளர்ந்து அப்போதான் பூ பூக்கும், காய் காய்க்கும். அந்த சமயத்தில் நமக்கு தலைச்சத்து தேவை, மணிச்சத்தும் தேவை, சாம்பல் சத்தும் தேவை. ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்தில் பயிர் அதிகமாக வளரக்கூடிய நிலையில் நம்ம பொதுவாக பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ கரைசல் 1 கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா 12 லிட்டர் தண்ணீரில் கரைக்கக்கூடியதாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம குவாலிட்டி இல்லாத பொருள் வாங்கினோம்னா அது அதிகமாக தண்ணீரில் கரையாது. அதனால நம்ம வாங்கக்கூடிய மருந்து சரியான கம்பெனியாக இருக்கா அப்படின்றத உரத்தை செக் பண்ணுறதுக்கு அது 12 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ கரைஞ்சிச்சுன்னா சிறந்த உரம்னு அர்த்தம். சில சமயம் நிறைய கரையாது, சுடு தண்ணியில் கூட போட்டு சில பேர் கரைப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக தண்ணியில் கரைஞ்சிச்சுன்னா அது சிறப்பான உரம். அதனால நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்க வேண்டியது நம்மளோட கடமை. பொதுவாக ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் கேட் வால் வச்சு கொடுப்பாங்க. இப்போ 1 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் நைட்ரேட் 200லேருந்து 450 வரைக்கும் இருக்கலாங்க. 25 கிலோ பை பார்த்தீங்கன்னா 4000லேருந்து 5500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோலியார் ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம், உங்களுக்கு மேலே சாயில்லையும் கொடுக்கலாங்க. ஃபோலியார் ஸ்ப்ரே அப்படின்னு போனீங்கன்னா, ஃபோலியார் ஸ்ப்ரேனா மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகேங்களா? மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பொதுவாக பார்த்தீங்கன்னா 50 கிராம் தாங்க. 50 கிராம் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? 100 லிட்டர்னா உங்களுக்கு 1/2 கிலோ தான். 1/2 கிலோ இருந்தால் 100 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 100லேருந்து 150 லிட்டர் உபயோகப்படுத்துவாங்க. அப்போ 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ தேவைப்படுங்க. நீங்கள் 50 கிராமுக்கு 5 கிராம் தான் 1 லிட்டர் தண்ணிக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா பயிரில் ஸ்க்ராட்சிங் ஏற்படும். ஏன்னா பயிர் 30லேருந்து 45 நாளில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிரில் இலை கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே ஃபோலியார் ஃபெர்டிலைசர் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பயிர் கருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் 5 கிராம் போதும் 1 லிட்டர் தண்ணிக்கு. அதே நீங்கள் இதில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிலோ ட்ரிப்பில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு, அதனால் ட்ரிப் வழியாக கொடுத்தீங்கன்னா 2 கிலோ போதுங்க. 2லேருந்து 4 கிலோ வரை கொடுப்பாங்க. சின்ன பயிராக இருந்தால் 2 கிலோ, பெரிய பயிராக இருந்தால் 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு ட்ரிப்பு டேங்க்லேயே நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். எப்பப்பெல்லாம் தண்ணி வச்சுருங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பயிர் மகசூல் நல்லா இருக்கும், பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. ரொம்ப முக்கியம் இது. நம்ம வாங்கக்கூடிய கம்பெனி அதை விட ரொம்ப முக்கியங்க. அதனால தான் 13-0-45 அப்படின்றது பொட்டாசியம் நைட்ரேட். இது தலைச்சத்து, சாம்பல் சத்து ரெண்டுமே இருக்குது. இது எல்லா பயிருக்கும் ஆரம்ப காலத்தில் நம்ம உபயோகப்படுத்தணுங்க. அதுக்கடுத்து நம்ம சொல்லக்கூடியது 00-50. இது பல பயிர்களில் பழத்தோட குவாலிட்டி. ஓகேங்களா? இது தரம். அதாவது முதல்ல சொன்னது பயிரோட வளர்ச்சிக்கு முக்கியமானது. இரண்டாவது சொல்லக்கூடிய சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் அப்படிம்பாங்க. இதை சல்பேட், SOPமாங்க, சல்பேட் ஆஃப் பொட்டாஸ், SOP. இது SOP, அது KNO3, இது SOPங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து 0 தான் இருக்கும், N. மணிச்சத்து P அதுவும் 0 இருக்கும். சாம்பல் சத்து K,
இது வந்து 50% இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சாம்பல் சத்து எதுக்கு தேவைன்னா பயிரோட குவாலிட்டிக்கு தேவை. உங்களுக்கு வந்து ஒரு மஸ்க் மிலனோ வாட்டர் மிலனோ ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி கொடுக்கணும், ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, சைனிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பொட்டாஷ் சத்து வந்து மிக அவசியங்க. ஏன்னா சாம்பல் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே அறுவடை செய்யக்கூடிய பயிர்களில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சாம்பல் சத்து மட்டும் வந்து பயிர் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம அறுவடை செய்யறதுக்கு வந்து அதோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சாம்பல் சத்து அப்படின்னாவே வந்து நீங்கள் குவாலிட்டி அப்படின்னு பார்த்துக்கலாம். அறுவடை சமயத்தில் வந்து நெல்லுக்கு வந்து நெல் வந்து திரட்சியாக இல்லை, நெல் மணிகள் வந்து நல்லா சைனிங்காக இல்லை, நல்ல வெயிட் இல்லை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் 0050 வந்து நீங்கள் பால் பிடிக்கிற சமயத்தில் வந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோ வாங்கி ஏக்கருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே நல்ல ஈல்டு கிடைக்கும், ப்ளஸ் வந்து நல்ல வெயிட் கிடைக்கும். அதே மாதிரி காய்கறி பயிர்கள்லையும் பார்த்தீங்கன்னா பயிர் அறுவடை செய்வதற்கு முன்பு 10 நாளைக்கு முன்போ 15 நாளைக்கு முன்போ நீங்கள் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக கிடைக்குங்க, வெயிட் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஒரே அறுவடை பண்ணக்கூடியதில் வந்து இது நம்ம பயன்படுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ அப்ராக்சிமேட்டாக 150 250 ரூபாய்க்கு வருங்க. 25 கிலோ பேக் வந்து 3500 4500 வரும். ஓகேங்களா? இது வந்து சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ்ன்றது வந்து கொஞ்சம் வந்து KNO3 விட வந்து கொஞ்சம் கம்மி, 13045 விட இது கொஞ்சம் விலை கம்மிங்க. இதுவுமே அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபோலியார் ஸ்ப்ரேவாகவும் கொடுக்கலாம், கீழேயும் கொடுக்கலாம். ஃபோலியார் ஸ்ப்ரே கொடுக்கும்போது 50 கிராம் தாங்க 10 லிட்டர் தண்ணீருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி 2 to 4 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போது கொடுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அறுவடை சமயத்தில் வந்து காய் வந்து பெரியதாக மாற இதுதான் ரொம்ப முக்கியம். காய் பெருசாக்கவும் காயோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் சைஸ் அண்ட் குவாலிட்டி இது ரெண்டே மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் நீங்கள் 0050 வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும். நெல்லிலிருந்து நீங்கள் அடிக்கலாம், நெல்லுக்கு அடிக்கலாம், அப்புறம் வந்து திராட்சைக்கு கொடுக்கலாம், காய்கறி பயிர்கள் வந்து எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒரே சமயத்தில் அறுவடை பண்ணக்கூடிய தர்பூசணி, முலாம்பழம் போன்ற எல்லா வகையான பயிர்களுக்கும் கொடுக்கலாம். அதனால் அன்பான விவசாய பெருமக்களை இதை கடைபிடிங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கப்படும். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, இந்த கண்டென்ட் நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.